பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இனி வலுக்கட்டாயமா யாருன்னா வீட்டுக்கு வந்து கடனை வசூலிச்சா அவங்களுக்கு 3 ஆண்டு கிட்ட சிறை தண்டனை அப்படின்றத சட்டமாக்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. ஏன்னா கடந்த முறை சட்டமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் வழங்குற நிறுவனங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சட்ட மசோதாவை என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. இது மாதிரி வந்து வலுக்கட்டாயமா எதனா ஒரு நிறுவனம் வந்து வீட்டுக்கு வந்து துன்புறுத்தினாலோ டார்ச்சர் பண்ணாலோ எதனா ஒரு விஷயம் பண்ணாங்களோ அதனால விளைவுகள் ஏற்படுது, சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்து மேல கொலை முயற்சி வழக்கு போடப்படும், அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும், அதே போல அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்ட முன்வடிவு என்ன பண்ணாங்க மசோதாவை கொண்டு வந்தாங்க. இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்து விட்டதா தகவல் இருக்கு. குறிப்பா இப்ப ஆளுநர் எல்லா மசோதாவுக்கும் சைன் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா வாங்கின அடி அது மாதிரி, உச்ச நீதிமன்றம் கொடுத்த அடி அது மாதிரி தமிழ்நாடு அரசு அடி கொடுக்க வச்சது இல்ல. ஏன்னா சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணலாம், அதுல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பலாம். ரிட்டர்ன் அனுப்புனதும் சட்டமன்றம் என்ன பண்ணும், திரும்பவும் அது பரிசீலிச்சு திரும்பவும் அதை நிறைவேற்றி அனுப்புனா ஆளுநர் செகண்ட் வாட்டி திருத்தலாம் கூடாது, சைன் பண்ணி போட்டுடணும். இதுதான் புரோட்டோகால். சோ அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணாருன்னா கிடப்பிலேயே போட்டுட்டாரு. நான் மசோதாக்கெல்லாம் சைன் பண்ண மாட்டேன், நீங்க இஷ்டத்துக்கு மசோதா வந்து என்ன பண்ணுவீங்க போட்டு அனுப்புவீங்க, நான் சைன் பண்ணுமா, அதெல்லாம் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 மசோதா, அதாவது ஆளுநர் வேந்தரா இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுடைய முதல்வராக யார் வராங்களோ அவங்க தான் வேந்தரா இருக்கணும், அதே போல துணைவேந்தர்கள் வந்து ஆளுநர் நியமிக்க கூடாது, நாங்க தான் நியமிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது யூனிவர்சிட்டி ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மசோதா, இந்த 10 மசோதா கிடப்புல போட்டாரு. உடனே நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இருக்கிற தமிழ்நாடு அரசு உடனே கேஸை வந்து என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க. ஐயா இது மாதிரி வந்து நாங்க வந்து பிள்ளைகளுடைய கல்வி விஷயம், நிறைய பிள்ளைகள் வந்து மேல் படிப்புக்கு செல்ல முடியாம இருக்கு, துணைவேந்தர்கள் இருக்க முடியாது, பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர் இல்லை, அதனால நிறைய விஷயங்கள் அடி வாங்குது, இது மாணவர்களுடைய கல்வி விஷயம். இந்த விஷயத்துல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இது மாதிரி வந்து போக்கு காமிச்சுட்டு இருக்காரு, இது என்ன கூப்பிட்டு விசாரிக்கன்னு சொல்லி விசாரிச்சதுனால உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாவை நாங்க நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டாங்க. உடனே வந்து என்ன பண்ணுச்சுன்னா இங்க ஃபீஸ் புடுங்கப்பட்டுச்சு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு. அது மட்டுமா இல்ல, ஒரு சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்புனா ஆளுநர் வந்து 90 நாட்களுக்குள்ள என்ன பண்ணும், முடிவெடுத்து அதை வந்து நான் அனுப்பணும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா குடியரசுத் தலைவரும் அந்த மசோதாவை என்ன பண்ணணும், 90 நாட்களுள்ள முடிவெடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரால குடியரசுத் தலைவருக்கும் தலைவலி ஏற்படுத்தப்படுது. இது வந்து ஆளுநர் ஆர் என் ரவி உடனே பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய தலைவலி வந்திருக்குமா, இல்ல குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குமா? எல்லாருக்கும் தலைவலியா இருந்தவர் தான் ஆளுநர் ஆர் என் ரவி. இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, பேர்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று தீர்ப்பு கொடுத்தது. இப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எந்த மசோதாலாம் வந்து நிறைவேற்றி அனுப்புறாங்களோ அந்த மசோதாக்கள்லாம் என்ன பண்றாரு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்துட்டே இருக்காரு. காலம் தாழ்த்த முடியாது, காலம் தாழ்த்தினா அவர் வந்து சட்டத்துக்கு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துடுவாரு. அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா அதிகார வரம்பு மீறல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடும். அதனாலேயே வந்து என்ன பண்றாருன்னா பயந்து போயிட்டு தமிழ்நாடு அரசு எந்தெந்த சட்டத்தை வந்து மசோதாவை ஏற்றுறாங்களோ அதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா மசோதாவை சைன் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் இந்த கடன் வசூலிக்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த கடன் வாங்குறாங்கல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள்கள் ஏழை எளிய மக்கள் தான் மாட்டிக்கிறாங்க. பணக்காரங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஏன்னா விஜய் மல்லையா, அது நீரவ் மோடி, இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் பண்ணி ஏகப்பட்ட பண கையாடல் பண்ணி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டு சூப்பரா இருக்கிறாங்க, நல்ல ராஜா வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா இங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்லாம் விவசாயிகள் எத்தனை உயிர்கள் எடுத்திருக்காங்க. விவசாயிகள் ஒரு டிராக்டர் வாங்கிட்டு அந்த விவசாயம் செழிப்பா இல்லாம, மழை இல்லாம, தண்ணி இல்லாம அந்த விவசாயம் எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு. அந்த டிராக்டர் வந்து அந்த டிராக்டர் இஎம்ஐ கட்ட முடியாம வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எத்தனை உயிர்களை வந்து இந்த தமிழ்நாடு இழந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அவங்களுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி வட்டிக்கு மேல வட்டியை போட்டு வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மனைவிகளுக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வன்மையா பேசி கடனை வசூலிக்கிறாங்க அப்படின்றது வந்து தொடர் கதையாவே இருக்கு. இதனால நிறைய உயிர்கள் இழந்திருக்கிறோம். சோ இது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு மக்களுக்கான அரசு அப்படின்றத
ஒவ்வொரு திட்டங்களை அவங்க வந்து கொண்டு வரும்போதும், ஒவ்வொரு மசோதாவை கொண்டு வரும்போதும், ஒவ்வொரு சட்ட திட்டங்களை கொண்டு வரும்போதும் உன்னிப்பா நம்மளுக்கு தெரியுது. பெண்களுக்கு அநீதி இழைக்கும் போது, குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அந்த சட்டத்தை எப்படி கடுமையாக்கி இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கப்படுது. இப்போ நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்களுக்காக இந்த அரசு எப்பவுமே உறுதுணையா இருக்கும் அப்படின்றது தான் இங்க நிதர்சனம் இருக்கு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனத்தையும் நம்ம குறை சொல்லல. அதே போல எல்லா ஏழை மக்களும் நம்ம வந்து என்ன பண்ணல, குறை சொல்லல. ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, கடனை வாங்கிட்டு வேணும்ட்டே ஏமாத்துறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஆதரவா போறேன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலே கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருப்பாங்களே, அந்த குடும்பத்தார கடன் வசூலிக்கிற நிறுவனங்கள் எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, அந்த டார்ச்சரினால எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்றதான் தமிழ்நாடு அரசு உன்னிப்பா கவனிச்சிருக்கு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனை வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம அதுக்கு ஒரு வட்டி மேல வட்டி போட்டு வீட்டுக்கு வந்து அந்த கடன் வசூலிக்கிறவர் வந்து ரொம்ப தரக்குறைவாய் பேசி, ரொம்ப கேவலமா பேசி, ஒரு இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை கூட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் போயிட்டு காசை கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சம். அந்த அளவுக்கு வந்து போயிருக்கு. என்ன பண்ணிருக்கு, இந்த கடன் வசூலிக்கிற வந்து வரம்பு மீறி என்ன பண்ணிருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. சோ இந்த அதிகார மீறல் இருக்குல்ல, இது எல்லாம் பண்ற நிறுவனங்களுக்கும் ஒரு வந்து என்ன பண்ணும், ஒரு சுளுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்க. சோ ரிஜிஸ்டர் பண்ணாம யாருன்னா கடன் வசூலிக்கிற நிறுவனத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்க மேல நம்ம கேஸ் கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து எங்களை தரக்குறைவா பேசுறாங்க, எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, எங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, எங்க வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்க, போன்ல மிரட்டுறாங்க. சோ இப்படி சம்பந்தப்பட்ட வழக்கு வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்து மேல வழக்கு பதிவு செய்து அவங்க எந்த நபர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்தாங்களோ சோ அந்த நபருக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை, ஜாமீன்ல வர முடியாம சிறை தண்டனை. அது மாத்திரம் இல்லாம கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து என்ன பண்ணணும், பெனால்டி கட்டணும். அது மாத்திரம் இல்லாம இழந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தரணும் அந்த நிறுவனம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டுக்கு வந்து கடனை வசூலிக்கிற நிறுவனம் வருது, ஒரு நபர் வராருன்னா அவர் வந்து தரைக்குறவா பேசி அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாருன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கடன் நிறுவனத்தினால வீட்டுக்கு வந்து கடன் பெற்றாங்க, சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சோ அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஜாமீன்ல வர முடியாம 3 ஆண்டு சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும், பணம் கட்டணும். அது தவிர்த்துட்டு அந்த நிறுவனம் அந்த வீட்டுல இருக்கிறவங்களை இழந்தாங்கல்ல அதுக்கு இழப்பீடு தரணும். சோ இந்த மாதிரி ஒரு சட்ட முன்வடிவு மசோதாவுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இது கூடிய விரைவில் சட்டமாக்கப்படும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு உறுதியளிச்சிருக்கு. இது எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருமே ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இந்த ஒரு பெரும் உதவி பண்ணியிருக்கிறாங்களே, அதுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் என்ன பண்றாங்க, இந்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப குடைச்சலா இருக்கு. ஒரு நடுத்தர மக்கள், ஒரு ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கிட்டு ஏதோ ஒரு போராத கடன். இப்போ ஒரு குடும்பத்துல வந்து கல்யாணம் பண்றாங்க, ஒரு நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பம் கல்யாணம் பண்றாங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு, நீங்க வந்து சீர்வரிசை வாங்கிக்கோங்க, நீங்க வந்து இப்போ டிவி எடுத்துக்கங்க, ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கங்க, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கவர் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்துல என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஏதோ எங்க வீட்டுக்கு முன்னேறணும், எங்க பொருளாதாரம், ஏதோ எங்க பசங்க வந்து முன்னேறணும், எங்க பொண்ணுக்கு கல்யாணம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அது வந்து என்ன பண்றாங்க, மாட்டிடுறாங்க. மாட்ட வச்சுதான் இந்த கடன் நிறுவனம் தான், மாட்ட வச்சதும் இல்லாம இப்போ கடனை வசூலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொடூரப்படுத்துறதும் இந்த கடன் நிறுவனம் தான் அப்படின்றதான் ரொம்பவே பேசப்படுற ஒரு பொருள் விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பையன் கூட, என் பையன் ஆசைப்பட்டு பைக்கு கேட்கறான், வேலைக்கு போய் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகப்பன் என்ன பண்றாரு, பையனுக்கு என்ன பண்றாரு, பைக் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா பைக் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடனை கட்ட முடியாம அந்த தகப்பன் படுற கஷ்டத்தினால அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுது, ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்குது. இதனாலே அந்த தகப்பன் என்ன பண்றாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. சோ இந்த மாதிரி விவகாரங்கள் நடக்கிறதுனாலதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வராதா, ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி இருந்த டைம்ல தான் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ அதுக்கான ஒரு விடிவெளியை கொண்டு வந்திருக்கிறாங்க. கட்டாய கடன் வசூலிக்கிறவங்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இப்ப அது சட்டமாக்குறதுக்கு ரெடியா இருக்கு. சோ நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம் ஆகிறது தான். சோ கட்டாய கடன் வசூலிக்கும் தடுப்பு மசோதா அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.